பித்தளை பாத்திரம்லாம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்லை. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன கடையிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்க. அரையறம். புது செட்டுங்க. எல்லாரும் கேட்கணும் திண்ணில வச்சு பாட்டு கேட்டு இருந்தேன். பக்கத்து இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரே கைப்படம் இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டெல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீட்டுங்க அது. பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகேசன் தெரியுங்களா? தெரியும். மாவா? எங்க அண்ணன் அவர் பொண்ணை தானே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க புகை இது? இப்பதானே கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணை தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான். தெரியாம ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு? இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். பாடுதுங்களா? ஏமா நான் அப்பவே சொல்லல, தம்பி மொழிதான் அப்படியே தவிர மனசு அப்படி இருக்காதுன்னு. என்ன என்ன பத்தி என்ன சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க முழிக்கிற மொழியை பார்த்து என் பொண்ணு டேப் ரெக்கார்டரை நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்களான்னு தப்பு கணக்கு போட்டுச்சு. இல்ல நான் வரேங்க. தம்பி தம்பி ஏங்க ஒருத்தன் புதுசா வீட்டுக்கு வந்துக்கிறானா அவனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாதுங்க. இப்பவே என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, யாராவது எதனா திருடினா கூட நான் தான் திருடு இவங்களே என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்னை பத்தி நானே சொல்லி கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருடினதே இல்லைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவாரு, கேட்டு பாருங்க. தம்பி தமாஷா தான் பேசுறீங்க. நான் யாருகிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டே எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு மாதிரி கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இத பாருங்க, என் பொண்ணு குரலை மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வரேம்மா. கடமைப்பட்டதுனா கேட்டுங்க. இதுக்கு 18 ரூபாய் ரிப்பேர் சார்ஜ், அதை கொடுக்க சொல்லுங்க. ரேவதி, தம்பிக்கு ஒரு 18 ரூபாய் எடுத்து கொடுமா. 18 ரூபாய் கரெக்டா கொடுத்துறாதீங்க. பஸ் எல்லாம் போய்க்கிறேன். 2 ரூபாய் சேர்த்து கொடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.